யோஜன் தூரம், அதாவது 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த நதி கிழக்கிருந்து மேற்கு நோக்கி ஈஸ்ட் டு வெஸ்ட், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது. மேலும் அந்த சரையு நதி கங்கை நதியில் கலக்கிறது. நல்லா கவனிச்சிடுங்க. அயோத்தி பட்டினத்திலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் சரையு நதி பாய்கிறது. அந்த நதி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது. மேலும் அது கங்கையில் கலக்கிறது. சொல்வது யார்? வால்மீகி. அவர் தான் ராமாயணத்தை எழுதியவர். அதுக்கு முன்னாடி இந்த முண்டங்களுக்கு ராமாயணம் என்னன்னே தெரியாது. அவர் எழுதுகிறார். உடனே தொல்பொருள் வரலாற்று ஆய்வாளர்கள் போனா, என்னடா பாபர் மசூதி அயோத்தி பட்டினத்தில் ராமர் பிறந்தாருன்னு தேடி பார்த்தா 23 கிலோமீட்டர்ல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இவர் இன்றைக்கு இருக்க அயோத்தி என்ன இருக்குன்னு தெரியுமா? அயோத்தியிலிருந்து ஒரு நதி போகிறது. அந்த நதி 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடுகிறது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுகிறது. மேலும் இது கங்கையில் கலக்கவில்லை, ராப்தி நதியிலே கலக்கிறது. மூணுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருத்தன் சொன்னா எப்பா ஏன் புள்ள அப்படின்னா, எப்படா இருக்கணும்? என்னைய மாதிரி சிவப்பா இருக்கானா? சிவப்பா இருக்காண்டா மகனான்னு கேட்டான். அப்படியா? அப்ப என்னைய மாதிரி உயரமா இருக்கான்னா, இல்ல உயரம் இருக்கான்னா உங்க மகனாடா? இல்ல இல்ல சார், கடைசியா பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து, டிஎன்ஏ டெஸ்ட்ல மகன் என்னன்னு சொல்லியாச்சு. இல்ல டிஎன்ஏ டெஸ்ட்லயும் சொல்லிட்டான். தொல்பொருள் ஆராய்ச்சி சொன்னா, இன்னும் சொல்ல போனார், இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய மகன் சர்வபள்ளி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பெரிய பக்திமான். அவர் ஆய்வு செய்து சொல்லுகிறார், 1750க்கு முன்பாக இந்தியாவில் ராமருக்கு எங்குமே கோயில் கிடையாது என்று சொல்லுகிறார். சொன்னவர் யார்? சர்வபள்ளி கோபாலகிருஷ்ணன். ஏன் சொல்கிறேன்னு கேட்டார், ஏண்டா பாய்மார் காட்டான் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், நீதிமன்றம் சொல்லல. நீதிமன்றம் சொன்னா உண்மையை சொன்னாதானே நீதிபுரம். நான் என்ன சொல்றேன், நீதி என்ன மன்றம் என்ன? உண்மையை சொல்ற இடமா? உண்மையை சொல்ற இடம் தான் நீதிமன்றம். அல்லது சட்டத்தின்படி, வரலாறின்படி, சான்றுகளின்படி சொல்லு. ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் பில்டிங், உயிரோடு இருந்த ஒரு கட்டடத்தை இடித்தான், ஒரு கிரிமினல் வழக்கு இல்லை. லிபரான் கமிஷன் சொன்னது அதுவாணி தான் குற்றவாளி. எங்களை சுடுவதற்கு தயாரிக்கிற காவல்துறைக்கும் எங்களை சுட தயாரிக்கிற ராணுவத்துக்கு தெம்பு இருக்கா? இல்ல இல்ல. இங்க இருக்கிற சர்ச்சை விழுந்தான், சர்ச்சை இடிஞ்சு விழுந்துச்சு. ஒரு சில அதிகாரி உண்மை குற்றவாளி பிடிக்கிறதுக்கு ராபங்களா பாடுபட்டார்கள். உயர் அதிகாரி என்ன செஞ்சாங்க தெரியுமா? 1.5 கோடி ரூபாய் வாங்கிட்டு உண்மை குற்றவாளி தப்பிச்சிட்டான். இதான் இந்தியாவில். அத்துவாணிய சட்டம் கிழிக்குமாடா? கிழிக்குமா? நாட்டின் துணை பிரதமர் ஆக்கிட்டீங்க நீங்க. எதற்காக? முஸ்லிம்களை கொலை செய்ததற்காக. என்ன தியாகம் பண்ணா? ரயாத்திரை என்ற பெரிய எங்கள் பெண்களை கற்பழித்தான், எங்கள் தாய்மார்களை கருவறுத்தான்டா. அதுக்கு இந்த தேசம் கொடுத்த பரிசு துணை பிரதமர் பதவி. உச்ச நீதிமன்றம் அவன் பேரை சொன்னா நடுங்குது, அவன் பேரை தள்ளுபடி செய்து. அமித்ஷா குஜராத் கலவரத்து என்கவுண்டர், சராப்தீன் கொலை என்கவுண்டர் கொலையில குற்றவாளி. பிஜேபி தலைவரான சலீல் போட்டு உச்ச நீதிமன்றம் அவனை காப்பாற்றி விட்டுட்டு. எந்த நீதிமன்றத்தை முஸ்லிம்கள் நம்ப வேண்டும்? எந்த நீதிமன்றத்தை நாங்கள் நம்ப வேண்டும்? ஏய், பள்ளிவாசலும் கையில் கிடைத்தால் என் தாய்களை கற்பழித்தாயே, என் தங்கைமாரை உயிரோடு எரித்தாயே, எங்க குழந்தைகளை தீயிட்டு கொளுத்தாயே, புதைக்கப்பட்ட எங்க பூமியில எங்க உயிர்கள் எல்லாம் உயிரோடு வந்துருமாடா? உயிரோடு வந்துருமா? தரமாட்டல. எங்க மார்க்கம் சொன்னது, உங்களை சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால், உங்களுக்கு தெரியுமா, பாபர் மசூதி இடித்த உடனே முஸ்லிம்கள் 1 லட்சம் பேர் வாழ் இடத்துல எத்தனை இந்து கோயில் இருக்கு? ஒரு சுண்ணாம்பு தகர்க்கப்பட்டதா? இது ஒரு அடையாளம் போதாதா? செஞ்சமா? எங்கள் மார்க்கம் இப்படி சொல்லல. எங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னா, உங்களை சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கும், தேவாலயங்கள் இடிக்கப்படும், அல்லாஹ்வுடைய ஆலயங்கள், அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் ஆலயங்கள் இடிக்கப்படும். ஆகவே உங்களை சமாதானம் செய்பவர், நீதி செலுத்துவர் இருக்கட்டும். நீங்கள் யுத்த களத்திலும் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். நீங்கள் தாய்மார்களை கொலை செய்யாதீர்கள், பெண்களை கொலை செய்யாதீர்கள், நோயாளிகளை கொலை செய்யாதீர்கள், இன்னும் மத குருமார்களை கொலை செய்யாதீர்கள். பாலபாடம் கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய படை இது. அதனாலதான் முஸ்லிம்கள் பதிலுக்கு பதில் அந்த காவி பயங்கரவாதியா கூப்பிட்டு இருக்கான். வாடா வாடா, ஒரு அப்பனுக்கு பிறந்தா வான்னு நாங்க கூப்பிடுறோம். நாங்க அப்பாவிகள்கிட்ட போக மாட்டோம். இந்த இருக்கிற கோயிலை இடித்தாங்களே, யார் அந்த கோயில் வச்சிருப்பா? யார் தெரியுமா? இவனுடைய தாத்தா தான்டா எங்க அப்பனாருனா. எங்க அப்பா இந்த ஜாதியில இருந்தாண்டா வந்தா. அதுல இருந்தா நாங்க கனிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டோம். நாங்கள் ஆரியங்காவு கணவாய் வழிந்த வந்தாரு கூட்டம் அல்ல. இந்த தேசத்தில் தலித்தாய், நாடானாய், தேவராய், கோனாராய், செட்டியாராய், நாயக்கராய் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை, எங்களுக்கு ஏகத்துவ கொள்கை பிடித்த பிறகு
என் தாயும் தந்தை இஸ்லாத்தை ஏற்று அதன் சந்ததிகள் தாண்டா நாங்கள். எப்படா இடிப்போம் இந்த கோயிலை போய்? அவன் சொல்றான் அபி காஜித் பாபரிகே காசி மத்ரா பாக்கின்னு சொன்னான். காசி மத்ரா பாக்கிற்கு இந்தியாவில் 30,000 கோயில் இடிப்பண்ணா, 30,000 பள்ளிவாசல்களை. நாங்கள் சொல்றோம், நான் ஒரே முடிக்க போறேன். ஏன்னா தொழுகை டைம் ஆச்சு. வணக்கம் சார், ரைட்டு வாங்க சொல்லி முடிச்சிடும். இது நான் சொல்றேன், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கோவில்கள் யாருடைய கோவில்? எங்கள் முன்னோர்களின் கோவில் தான். எங்க மார்க்கம் எங்களுக்கு அது போன்ற கோவிலை இடிக்க கற்றுத்தரவில்லை, அது போன்ற மார்க்கம் இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஒரு கூட்டத்தார் அவன் உடன்படிக்கை எடுத்து வாழுங்கள், அவன் உடன்படிக்கை மீறினால் நீங்களும் மீறுங்கள். இது எங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சட்டம். நாங்கள் சொல்கிறோம், இயேசுநாதர் சொன்னார் என்று பைபிள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு கண்டத்தில் அடித்தார் மறுகண்டத்தை காட்டு, ஒரு அக்காலை கற்பழித்தார் இன்னொரு தங்கச்சியை கற்பழி என்று அனுமதிக்க சட்டம் சொல்லாது. சொல்லுமாடா, என்னடாது நீதி செலுத்துறேன்னு சொல்லிட்டு வா ஒருத்தனா சோட்டில் அடிக்க மன்னித்தேன் மன்னித்தேன். வாயில் இல்லை, இஸ்லாம் உண்மையை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? அவன் மீறினா நீ மீறு. ஏன்னா அவன் வருவான், திரிசூலத்தை தூக்கிக் கொண்டு என் தாயின் கருவை வயிற்றை நோக்கி பாய்ந்து வருகிறான். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் போன் பண்ணணுமா? சார் வந்து காப்பாத்துங்க, என்னை பாதுகாப்பது சட்டத்தின் கடமையா இல்லையா? அந்த நிலை வருகிற பொழுது நான் சொல்லுகிறேன், இன்னும் சொல்லுகிறேன், முஸ்லிம் சமுதாயமே, இந்த நாட்டில் நாம் அவர்களை கருவறுத்த பிறகு சட்டத்தின் தண்டனை மரண தண்டனை என்றாலும் நாம் முத்தமிட தயாராக இருக்க வேண்டும். அந்த நிலையில் என்று சொன்னால் நம்மகிட்ட கோலை திறந்தா வரும். அவர்களை ஏற்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான், காவல்துறையின் கைகளை கட்டி போட்டுருவான், ராணுவத்தை கட்டி போட்டதாக யார் சொல்றா? சொன்னது யாரு? அர்ஜுன் சம்பத் சொல்லுகிறார், எந்த ராணுவம் எங்களுடைய பார்டர்ல நின்று இந்து மதம் ஜாதி மதங்களை கடந்து பாதுகாக்க வேண்டுமோ அந்த ராணுவம் வந்தால் தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் கேட்டோம். அந்த நம்பிக்கையில் தானே முஸ்லிம்கள் தூங்கினார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி வெறும் கீர்த்தனைகள் பாட்டும் பாடப்படும் என்று பொய்யான செய்தியை நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு இந்து சாமியார்கள், இந்த காவி பயங்கரவாதிகள் பள்ளிவாசலை பட்ட பகலில் படுகொலை என்று சொல்வார். அது போன்று துடிக்க துடிக்க இந்தியாவின் இறையாண்மையை, இந்தியாவின் ஜனநாயகத்தை, இந்தியாவின் சகிப்பு தன்மையை துடிக்க துடிக்க காவி பயங்கரவாதிகள் குத்தி குத்தி உடைத்து வெடிகுண்டு வைத்து தகர்த்தார்கள். ஒரு அயோக்கியன் அவன் பேரை சொல்லாம தூக்குமே, நரசிம்மராவ் காங் RSS என்று மக்காயிமான் பேர் என்ன? சம்சின் காசிமி அடிக்கடி சொல்வார். காங் RSS மார், காங் RSS காரன் நரசிம்மராவ் அவன் சதியில இருந்தான். நான் சொல்லல, மாலா என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ 2005 அவர் ஹிஸ்டரி எழுதிய வரலாறு எழுதினார். மாலாய் கிருஷ்ணாதர் அவருடைய பேர். மாலாய் கிருஷ்ணாதர் எழுதுகிறார் டைரியில, 2005 நான் ஐபியோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த பொழுது என்னை அவர்கள் அப்பாயிண்ட் செய்த எதற்காக தெரியுமா? இந்த இந்துத்துவ சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு குழு அமைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் பேசிய பேச்சுக்களை ஒளிநாடா பதிவாக ஆக்கி வைத்திருந்தேன். அப்பொழுது அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். என்ன முடிவு? அவர்கள் கர சேவை என்ற பெயரில் பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். It is already decided, already fully conspirated. முழுக்க அது சரியாசனை செய்யப்பட்ட ஒன்றுதான் என்று சாட்சி சொன்னது யார்? ஒரு ஐபி ஆபீசர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்தியாவுடைய நேஷனல் தேசிய அளவில் ஒரு அசிஸ்டன்ட் துணை இயக்குனர் இப்படி சொல்கிறார் என்று சொன்னால் அப்படி என்ன அர்த்தம்? அதிகார வர்க்கத்தில் உள்ளவன் எங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டான். யாரு? காங்கிரஸ் காரன். யாரை? எங்களை நாங்கள் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு என்று நம்புகிறோம். அவர்கள் நீதிமன்றம், அலகாபாத் நீதிமன்றம் சொல்லிச்சு 3 பங்கு வச்சுக்க, 3 பங்கு வச்சுக்க. ஒரு பங்கு நிர்மோகி அகோராவுக்கு, இன்னும் ராம ஜென்மஸ்தான் மீட்பு குழுவுக்கு, மற்றொன்று சன்னி வக்பு வாரியத்திற்கு. யார் சொன்னது? அலகாபாத் உயர் நீதிமன்றம். யாரா நீதிமன்றத்தில் அப்படி அபிடேவிட் போட்டாங்களா பிரேயர் வச்சு? இல்ல, தானாவே கட்ட பஞ்சாயத்து செய்கிற நீதிமன்றம் நமக்கு அநீதி இழைக்கிறது, காவல்துறை அநீதி இழைக்கிறது. முஸ்லிம்கள் யாரை நம்பி வாழ்வது? பேசாம ஒண்ணு செய்யுங்கப்பா, எல்லாம் ஜிப்பா போடுங்க, எல்லாம் கட்டையா லுங்கி கட்டுங்க, ஆளுகள் சட்டியை தோல்ல தொங்க விடுங்க, சரி 6 அடி பாசி வாங்கிட்டாங்க, வயசா பள்ளியாண்டில் உட்காந்து உருட்டு பாபர் மசூதி பாபர் மசூதி எல்லாம் வரும் அப்படியே உருட்டு அப்படி கூட்ட இருக்கான்.
துவா செஞ்சா கிடைச்சிருந்தா அப்ப கல்யாணம் முடிச்சுட்டு சும்மா இருந்து. ஆமா, வெளியே இருந்து துவா செஞ்சிட்டாரு. என்னடா சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? அட முண்டங்களா, பத்ரு போர்க்களம் அதை விட உயர்ந்த போர் இஸ்லாத்தில் வரலாறே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி நிலைமை அப்படி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்தார்கள், இறைவா இந்த கூட்டம் தோற்றுவிட்டால், அழிக்கப்பட்டால் உன்னை வணங்குவதற்கு எங்களை தேர்ந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். நிலை அப்படித்தான், ஃபுல் ஜீரோ ஆயிட்டு. அல்லாஹ் சொன்னா, நபியே அப்படியா, நீங்களாம் போர்க்களத்துக்கு வந்துட்டீங்களா, எல்லாம் கூடாரத்துக்குள்ள படுங்க, துவா செஞ்சுட்டீங்களா, பேசாம ஆளுக்கு ஒரு வாழை எடுத்துக்கிடுங்க, பூமியில குத்தி வச்சுட்டு குடி நின்றுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான 1000 தடவை சொல்லுங்க, காபிர புள்ள நான் தோற்கடிச்சு அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் பத்ர் போர்க்களத்தை களத்துல நிக்க சொன்னான். களம் சூடு பிடித்தது, களம் சூடு பிடித்தது. முஆத் பின் அமர், மோதன் அஃப்ரா போன்ற நபி தோழர்களுடைய சிறுவர்கள் 14 வயது சிலம் சிறார்கள் இந்த அபூஜஹலை மாதிரி ஆட்களை அடையாளம் காட்டுங்கள், முஆத் அப்துல் ரஹ்மான் அவுஃபே அடையாளம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அடையாளம் காட்டப்பட்டது. அபூஜஹலை கிரண்டை காலை துண்டாக வீசி எடுக்க வைத்தார்கள். உகது பத்ர் போர்க்களத்தில் முஆத் பின் அமருடைய தோள்பட்டை வெட்டப்பட்டு சதை தோளினால் கை தொங்கிக் கொண்டிருந்தது. அதோடு கையை முதல்ல தூக்கி போட்டு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும், மீண்டும் கை முன்னே வந்து விழுகிறது. மாறி மாறி விழுந்த போது அவருக்கு தொந்தரவாக இருந்ததை பார்த்து தொங்கிக் கொண்டிருந்த கையை காலால் மிதித்து பிச்சு தூர போட்டு அல்லாஹ் பாதை சண்டபட கூட்டம் ஆச்சே உருட்டுங்க பாய், துவா சேகரம் பாய். இதோட குடும்பம் என்ன தெரியுமா? ஹைக்ரவுண்ட்ல ஒருத்தன் போய் டிசம்பர் 6 வசூலுக்கு போயிட்டேன். டீ கொடுத்துட்டு இன்னொருத்தவன் தான் பெரிய சமுதாய அக்கறை மாதிரி பேசுவான், அல்லாஹ் தஆலா அப்படித்தான், சுப்ஹானல்லாஹ் இப்படித்தான், மறுமையில் இப்படித்தான். நான் அப்ப இவன் பயங்கரமா இருக்கான் போல தெரிஞ்சுட்டு பாலஸ்தீனத்தை பத்தி பேச்சு எடுத்தோன்னு சொன்னான். பாக்கணும் சொன்னா, பாய் எதுக்கு பாய் பிரச்சனை பாய், சவுத யூதன்ட்ட கொடுத்துட முடியாதுப்பா, இப்படி சொல்லுவான். பாலஸ்தீனத்தை யூதன்ட்ட கொடுத்துருன்னா அவன் கூட அவன் மச்சானே என்கிட்ட பேசினான். அந்த ஆள் கண்ணாடி தூக்கி பார்த்து கொஞ்சம் அவன் கண்ணில் தீய வந்திருக்கும். எப்படி ஆள் இருக்கான்னு தெரியுதா? சமுதாயத்தை வழிகெடுக்கிற கோழைகள் ஷைத்தான்கள் உருவாகிட்டான். அதனால அடுத்த பேச்சை கேட்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தீமையை கண்டால் முதல்ல கரத்தால் தடு. கரத்தால் தடுக்கிற வேலையை இப்ப யார்கிட்ட கொடுத்துருக்கோமே? யார்கிட்ட கொடுத்துருக்கோம்? போலீஸுக்கு ராணுவத்துக்கும் சட்டம் கொடுத்துருக்கு. அதனால அந்த கரத்தால் தடுக்கிற போலீஸ் தான் செய்யணும். நாம தடுக்கிற வேலை யார் செய்யலாம்? நாம செய்வோம். நாம கரத்தால தடுப்போம். எப்ப தடுப்போம்? அவர்கள் தங்கள் கடமையை விட்டு விலகி செல்லும் போது நம்ம இணைஞ்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் பாபர் மசூதியை மீட்பதற்கு ஒரு படை கிளம்பும். அல்லது நான் தெளிவா சொல்லிடுறேன், அதே மீறி அவன் ராமர் கோயில் கட்டினால் இடிப்போம்டா, இடிப்போம், இடிப்போம். இங்க இருந்து கூட்டவர், இந்தியா இருந்து கூட்டவர். ஆனால் இன்னும் கேட்டுக்க, வெளிநாட்டுல எவனையும் நாங்க உள்ள விட மாட்டோம். நாங்க அந்நிய சக்திக்கு உள்ள விட வாய்ப்பே இல்லை. அது தெரிஞ்சுக்க. இந்திய முஸ்லிம்கள் போதும் இந்த காவி பயங்கரவாதை சந்திக்கிறதுக்கு. அல்லாஹ் எங்களுக்கு ஆற்றலை தந்திருக்கிறான். ஒருபோதும் இந்திய முஸ்லிம்கள் பாபர் மசூதியை விட்டு கொடுத்து விட்டு இந்தியாவில் எங்களுக்கு சுதந்திரம் இருப்பதாக நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இந்த சமுதாயத்திற்கு இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்களால் பயங்கர தொல்லைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தெரியல. தமிழகத்தில் ஏன் தெரியல தெரியுமா? தமிழகத்தில் தெரியாது. காரணம், இந்த தமிழக மக்கள் உள்ளத்திலே இஸ்லாமிய தலைவர்களை போன்று திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள், பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நம்முடைய இரத்த சம்பந்த உறவுகள் என்பதை ஆழமாக பதிய வைத்து விட்டு சென்றார்கள். மத துவேஷத்தை இந்த தேசத்தில் ஒழித்தார்கள். அதன் காரணமாக தமிழகத்தில் எப்பொழுதும் ஒரு சகோதர மனப்பான்மை தொடர்ந்து நீடிக்கிறது. அதன் அடையாளம் தான் சென்னையிலும் கடலூரிலும். இப்பொழுது நீங்கள் மீட்பு பணியிலே போய் பாருங்கள். மீட்பு பணியிலே அரசு ஆளுங்கட்சியுடைய தொலைக்காட்சி சொல்கிறது, முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் எல்லாம் திறந்திருக்கின்றன. இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு ஒரு RSS காரன் பகிரங்கமாக பேஸ்புக்கில் போட்டிருக்காரு, நான் முஸ்லிம்களுக்கு வீடு கொடுக்க கூடாது என்று சொன்னவன். பள்ளிவாசலை எங்களை தங்க வைப்பது சொன்னேன், ஏன்னா இங்கே வைத்து எங்களுக்கு தீவிரவாத பயிற்சி கொடுக்க போகலாம் என்று சொன்னேன். அந்த நிலையோடு வந்தவன், என் தாய் தண்ணீருக்குள்ளே சிக்கிய போது தாடி வைத்த ஒரு இளைவன் நீந்தி சென்று வந்து என்னுடைய தாயை காப்பாற்றினான், என் தந்தையை காப்பாற்றினான். கர்ப்பிணியாக இருந்த என் சகோதரியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியை சேர்த்து பிரசவன் என் சகோதரன் முஸ்லீம் பார்த்து விட்டான், நான் இவனுக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று சொன்னான் அல்லவா? பிறந்த குழந்தைக்கு
யூனுஸ் என்று பெயரை அவர் வைத்திருக்கிறார். தமிழகத்தில் சமத்துவம் ஒருபோதும் அழியாது. அழியாதன் சான்றுதான் சென்னையிலே நடக்கிற ரெஸ்கியூ ஆபரேஷன், ஒருங்கிணைந்த ரெஸ்கியூ ஆபரேஷன். உண்மையான இந்தியர்களை அடையாளம் காணுகிற the integrated Indians, the original united Indians, they are only in Tamil Nadu, not nowhere else in India. இந்தியாவில் எங்கும் பார்க்க முடியாது, தமிழகத்தை தவிர. நாம் வாழ்கிற பூமி ஒரு சமத்துவ பூமி. நான் அந்த மக்கள்கிட்ட இப்ப கேட்கறதெல்லாம், எப்பா மழை டிசாஸ்டர், பெருவெள்ளம் வந்து அந்த பெருவெள்ளத்தை எதிர்த்து போராடுறோம் எல்லாரும் சேர்ந்து, அதுபோல இந்தியாவுடைய பாசிச சக்தியை எதிர்த்து எல்லா சமுதாய மக்களும் போராடினால் நிச்சயமாக இந்தியா எப்படி சென்னை வெள்ளம் வழிந்து ஓடி போய் அமைதியாக ஆக வேண்டும் ஆசைப்படுகிறோமோ, இந்தியாவில் நிரந்தரமான அமைதி வேண்டும் நாடுவர்கள். ஓ இந்துக்களே, கிறிஸ்தவர்களே, நல்ல நடுநிலை கொண்ட அதிகாரிகளே, ஓ இஸ்லாமியர்களே, துடிப்புள்ள இளைஞர்களே, அனைவரும் ஒரு குடையிலே இணைவோம். உண்மையில் பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்குரிய எடுத்துக் கொடுங்கள். நாங்கள் அதையும் தாண்டி சொல்கிறோம், சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரம் பெற்ற பிறகு எவனாவது ஒரு முஸ்லீம் இந்துக்களின் கோயிலை அபகரித்திருந்தால் எங்களிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் கோயிலை நாங்கள் மீட்டு தருகிறோம். இல்லை என்றால் நீ கேளு, நீ அப்பனுக்கு பிறந்தவனா என்று கேளு. இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன், நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தால் எங்களை நேரில் வைத்து சந்தித்து எங்கள் பிணத்தின் மீது நீ பள்ளி கோயில் எடு கூப்பிட்டு நீ ராணுவத்தெல்லாம் சொல்லிடு, ராணுவம் எல்லாம் ஒதுங்கிக்குங்க, முஸ்லீம்களை நாங்களும் போட்டு பார்த்துக்கிறோம். முஸ்லீம்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, மூமிகளுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்றுதான் இந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்தது. எல்லாரும் உறுதிமொழி எடுப்போம், எந்த சூழலிலும் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை நாம் ஆதரிக்க மாட்டோம். சொல்லுங்க, தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம். அந்நிய சக்தியை இந்தியாவிற்குள் நுழைவிட மாட்டோம். காவி பயங்கரவாதிகள் எங்களிடம் மோதினால் நாங்களே பதிலடி கொடுப்போம். அதுல நாங்க மாற மாட்டோம். அது உண்மை. ரைட்டா? தெரிஞ்சா உரிமை. சரி, அதே போன்று எவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்கிறோமோ இந்த உணர்வு அப்படியே கொஞ்சம் தாண்டி மனித நேய பணிகளுக்கு அப்படியே அலையாதீங்க. இங்கே வந்திருப்பவர்கள் உங்கள் கைகள் இருக்கிறது, பின்பாக்கில் முன்பாக்கில் இருக்கிறது, உங்கள் குடும்ப தேவைக்கு போக மீதி எல்லா வசூலையும் நீங்கள் தந்தால் எல்லா சென்னை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸிங் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தலைநகரம் என்பதால் கடலூர் மாவட்டத்தை அதிகமாக யாரும் சொல்வதில்லை. கடலூர் மாவட்டத்துக்கு இப்பொழுது கிடைக்கிற நிதியை கொண்டு தேவையான பொருட்களை நாம் என்ன செய்வோம், நேரடியாக கொண்டு விநியோகம் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதனால துட்டு ஓடிடாங்க, அப்படியே அரெஸ்ட் சுத்தி முதல்ல ஸ்டைல் நினைக்கிறாள், அவன் வாங்க சொல்லிட்டு தக்குவா முத்திட்டு ஓடிடுவான். முதல்ல அங்கே போய் இப்படி, இந்த கூட்டம் நம்ம கூட்டம் தான். யாராவது ஒரு 3 பேர் போங்க, அல்ல நீங்களே உங்களுக்கு யாராவது வாங்கினா போய் பிரச்சனை கிடையாது. இந்த தொகையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் கடலூர் மாவட்டம் சம்பந்தமா, கடலூர் மாவட்டத்துக்கு சம்பந்தம் தானே? இல்லை எல்லாம் சென்னையில் சொந்தக்காரங்கண்ணா பதில் ஆரம்பிட்டுங்க, நல்லா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த டிசம்பர் 6 இன்ஷா அல்லாஹ் அடுத்த டிசம்பர் 6 தென்காசி பள்ளிவாசலில் செங்கலை கற்றுக்கொண்டு போவோம். கட்டுவதற்கு சம்பந்தானே? முதல்ல நம்ம பணி நெல்லை மாவட்டத்தில் தூங்குவோம். சரி, அதில் துப்பாக்கி சூடு நடந்தால் வர்றவங்களாம் கை தூக்கி பார்ப்போம். போலீஸ் வீடியோ பண்ணுங்க, முதல்ல போலீஸ் வீடியோ பண்ணுங்க, வீடியோ. இன்ஷா அல்லாஹ் தென்காசி டிசம்பர் 6 தென்காசிக்கு செங்கல் படை கிளம்பும். இன்ஷா அல்லாஹ் கிளம்பும். காவல்துறை முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கை முயற்சி எடுத்தால் தடைகளை தாண்டி செல்வோம். இது துவக்கமாகும். நீ அயோத்தியில துவங்கினால் அயோத்தி பட்டினம் முன்னேறு என்று சொன்னால் தென்காசி பட்டினம் முஸ்லிம்களுடைய என்று அடையாளம் காட்டும். அதே போல இரண்டாவது அறிவிப்பு, இடையில ஒரு மாச காலத்துக்குள்ளாக தாளேத்து சங்கன் நகர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான மயா அடக்க ஸ்தலத்தை 4-வே டிராக்குக்காக நாம் என்ன செஞ்சோம், இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்காக விட்டு கொடுத்தோம். நான் இருந்தங்க, முதல்ல நான் தான் டிராக்டர்களையும் படித்தேன். 5 நாட்கள் தேசிய நெடுஞ்சாலை பணி நிறுத்தப்பட்டது. ஆர்டி அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை ஆடிவர் சொன்னார், நீங்கள் தேசத்திற்கு உங்கள் அடக்க ஸ்தலத்தை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், நன்றி உணர்வோடு உங்களுக்கு 1 ஏக்கர் மாத்திரம் தருவோம் என்று சொன்னார்கள்.
ஆண்டு 6 ஆண்டு ஆகிவிட்டது, இன்றைக்கும் பதிலிடம் கிடைக்கவில்லை. ஆகவே நம்முடைய அடக்கத்தலத்தை பதிலிடத்தை தருவதற்காக போராட்ட களத்தை அறிவித்தா வருவீங்களா? அந்த தேதியை உங்களுக்கு SMS மூலமாக அறிவிக்கப்படும், தொலைபேசி அழைப்புகள் கிடைக்கும், ஆயிரக்கணக்கில் கூடுவோம். அல்லாஹ் அடியார்கள் அடக்கத்தலத்தை மீட்டெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏர்வாடியில் விழிப்புணர்வு உள்ள இஸ்லாமிய இளைஞர் சங்கத்தினர் அவர்கள் 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிவாரண பொருளை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? அதனால இங்க வந்திருப்பவர்கள் நாம் முதல்ல மனித நேயத்தை நிலைநாட்டுவோம், என்ற சட்டத்தை நிலைநாட்டுவோம், மூன்றாவது உரிமைகளை கேட்போம், தட்டுவோம், தர மறுத்தால் உடைத்தெடுப்போம். முதலாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு சங்க முறையை சேர்ந்த அண்ணன் சேகனா அவர்கள் ஜமாத் பொறுப்பாளர் 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. என்னுடைய பங்கு நான் சொல்லிடுறேன், படம் மட்டும் சொல்லிடக்கூடாது, அதனால அமௌண்ட் ரகசியமா வச்சிட்டேன். ரைட். பர்கத் மாநகரம் 1 லட்சம் ரூபாய் கேஷா இல்ல பொருளா? கணக்கு கேட்டுருவான், முடிச்சிடலாமா? சரி. மேலப்பாளைய நகரத்தில் தங்கச்சி ரசூல் 500 ரூபா, கட்டையை கொண்டாந்து 5 ரூபா, மட்டையை கொண்டாந்து சொல்ல முடியாது, அதனால எல்லாம் கொடுங்க. ரைட். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை அருள் செய்வா. அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, இதில் எந்த பந்தாவும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக. கடைசியாக கோசை எழுப்பி கலையபுரம் தக்கலை செய்தலி கோசை 2 நிமிஷம் பாங்க சொல்ல முடியும். கோசை போட்டு அப்படியே நாங்கள் பேட்டி அப்படி எங்களை பார்த்து திரும்பி அடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய எங்களுக்கு அனுமதியும் பாதுகாப்பும் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, முதல்ல உங்க பங்களிப்பு 1 ரூபானாலும் எங்களுக்கு தாங்க.